கார் பிரியர்களுக்கு வணக்கம். இது டாடா நெக்ஸானோட XMA S வேரியண்ட். இது காரோட வாக் அரவுண்ட் வீடியோ கிடையாது. இது ஜஸ்ட்டு நான் ஆஃப்டர் மார்க்கெட்டில் என்னென்ன அக்சசரிஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு போடுற ஒரு வீடியோ தான். ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாக் லாம்ப்லாம் கூட இதில் வரல. ஸோ இதெல்லாம் நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். காரை நாகர்கோவிலில் நான் டெலிவரி எடுத்ததுனால நாகர்கோவிலில் டெம்ப்ரரி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக கோயம்புத்தூர் எடுத்துகிட்டு போனோம். கோயம்புத்தூர் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே டாக்டர் நஞ்சப்பா ரோட்டில் இருக்கிற ஆதித்யா ஆட்டோ ஸ்டோரில் தான் நாங்கள் இந்த ஆஃப்டர் மார்க்கெட் அக்சசரிஸ்லாம் ஆட் பண்ணோம். கார் இப்போது 1000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சு 4000+ கிலோமீட்டர்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு. 5000 கிலோமீட்டர் ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் டீட்டெயில்டாக ஒரு ஓனர்ஸ் ரிவ்யூ, காரோட டிரைவிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, மைலேஜ் எப்படி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எல்லாமே நான் போடுறேன். காரை இப்போது ஆஃப்டர் மார்க்கெட் அக்சசரிஸ் ஆட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பானட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஒயர் கனெக்ஷன்ஸ்லாம் பார்த்தாங்க. அப்புறம் இப்போது சீட்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இங்கே என்னென்ன அக்சசரிஸ் இப்போ ஆட் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளோர் மேட் போட சொல்லியிருக்கோம், அப்புறம் 4D கட் மேட் போட சொல்லியிருக்கோம், 3Mல சன் கூல் ஃபிலிம் ஒட்ட சொல்லியிருக்கோம், அப்புறம் ஒரு பார்சல் ட்ரே, ஃபாக் லேம்ப், ஸ்டியரிங் கிரிப், அப்புறம் டோர் வைசர் இதெல்லாம் தான் பண்ண போகிறோம். XMA S வேரியண்ட்டில் ஃபாக் லேம்ப்காக ப்ரொவிஷன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதாவது டம்மி வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டம்மியை கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபாக் லேம்ப் இன்ஸ்டால் பண்ணால் போதும். நாங்கள் என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லூமேக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட ஃபாக் லேம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு பீஸோட ரேட் $769 MRP. இந்த ஃபாக் லேம்போட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. நைட்டில் விசிபிலிட்டி சூப்பராக இருக்குது. ஃப்ளோர் மேட் போடுறதுக்காக கார் இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ளோர் மேட் நிறையா ரேஞ்சஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ரேஞ்ச் வேணும் அப்படிங்கிறது பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது BMW ஃப்ளோர் மேட்டு. இதோட ரேட் ₹6000 ஆச்சு. இதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம மேலே கட் மேட்டும் போட போகிறோம் அப்படிங்கிறதுனால இது போதும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். இதை விட ஹையர் குவாலிட்டியில் ஹையர் ப்ரைஸ் ரேஞ்சிலையும் வச்சுருக்காங்க. 3M பிராண்டில் தான் நாங்கள் சன் கூல் ஃபிலிம் சூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பிராண்ட்ஸ் அண்ட் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்க மாடல் ரெஃப்ளெக்ஸ் 35. அதாவது ஹீட் வெளியிலேருந்து வர லைட்டை 35% தான் அலோவ் பண்ணும், கூலிங்கை ஹோல்ட் பண்ணும். எல்லா வெரைட்டியுமே UV ப்ரொடெக்ஷன் 99% கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 3500 அந்த ரேஞ்ச் வருது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெஃப்ளெக்ஸ் 90, 70, 50 அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது. நம்மளோட யூசேஜ் காலையில் வெயிலுக்கு முன்னாடி, அப்புறம் ஈவினிங் வெயில் தெளிஞ்சு தான் வரும் அப்படிங்கிறதுனால இந்த வெரைட்டி போதும்னு சொல்லி நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். உங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹையர் எண்ட் போகிறதுனா போய்க்கலாம். டோர் வைசர் ஒன்று நம்ம வச்சுருக்கோம். இது சில்வர் ஸ்ட்ரிப்போட வர டோர் வைசர். பார்க்குறதுக்கு லுக் ரொம்பவே நல்லாயிருக்கு. இது நெக்ஸான் மாடலுக்காகவே உள்ளது தான். பட் என்னோடய ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, இந்த டோர் வைசர் வச்சதுக்கப்புறம் பிளைண்ட் ஸ்பாட்டை ரொம்பவே ஜாஸ்தி பண்ணுது. ரைட் சைடில் நம்மளோட விசிபிலிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணுது. சம்டைம்ஸ் நம்ம பில்லர் ப்ளஸ் இந்த வைசர் ரெண்டுமே சேர்ந்து ஒரு பைக்கவே மறைக்கிற அளவுக்கு கூட சில டேர்னிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னா, பெட்டர் நம்ம இந்த டோர் வைசர் வைக்காமல் இருக்கிறது அட்வைசபிள் நான் நினைக்கிறேன். ஸ்டியரிங் கிரிப் நம்ம ஒன்று போட்டிருக்கோம். நெக்ஸானோட ஸ்டியரிங் வீல் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் அப்படிங்கிறதுனாலையும், ஹார்ன் எல்லா ஸ்டியரிங் வீல்லையும் இருக்கிற மாதிரி சென்டரில் இல்லாமல் ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்லையே வச்சுருக்கிறதுனால அந்த ஒரு ரவுண்ட் ஃபினிஷ் கிடைக்கல. ஸோ அதனால் லெதர் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஃபிட் அண்ட் ஃபினிஷ் சரியாக வரல அப்படிங்கிறதுனால செமி லெதர் யூஸ் பண்ணி கிராஸ்டு ஸ்டிச் போட்டு ரொம்பவே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ரொம்ப நல்லாயிருக்கு. க்ரிப் ரொம்ப நல்லாயிருக்கு. டிரைவிங் கம்ஃபர்ட்டும் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோவில் அந்த 4D கட் மேட்டும் பார்சல் ட்ரேவும் நான் கவர் பண்ணலை. ஸோ அது இன்னொரு வாக் அரவுண்ட் வீடியோ போடும்போது நான் கிளியராக டீட்டெயில்டாகவே அதையும் கவர் பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு பெட்ரோல் டேங்க்கில் சிம்பிளாக ஒரு பெட்ரோல் ஸ்டிக்கரும், ரியர் விண்ட்ஷீல்டில் ஒரு நேம் ஸ்டிக்கரும் சிம்பிளாக பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ₹18,000 ஆச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 4D கட் மேட்டும் பார்சல் ட்ரேவும் இந்த வீடியோவில் கவர் பண்ணலை. ஸோ அது நெக்ஸ்ட் வாக் அரவுண்ட் வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம். இப்போ அந்த ஃபாக் லேம்ப்லாம் வச்சதுக்கப்புறம் நம்ம காரோட லுக் எப்படி இருக்குது.
ஸோ சீக்கிரமே 5000 கிலோமீட்டர் ஓனர்ஸ் ரிவ்யூ வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.